8 ஆகுது பாப்பா. எந்திரா, மணி 8 ஆகுது. எந்திரு. நல்லா தூங்கியாடா பாப்பா? அம்மா பசிக்குது. ஐயோ பசிக்கிறடா, இருடா பாப்பா, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். கண்ணு காலியாச்சு பாப்பா. கஞ்சி தீந்துருச்சுடா. அப்பா வர வெளியே போயிருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. வர வரைக்கும் நீ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாடா, போய் பல்ல வலிக்கிட்டு வா. வீட்டில் ஒரு பைசா கூட இல்லையே. இவர் வர வெளியே போயிருக்காரு, கையில் ஏதாச்சும் கொண்டு வராரான்னு கூட சந்தேகமாக தான் இருக்கு. காலையில் போன மனுஷன் இன்னும் வீட்டுக்கே வரல. எனக்கு வந்துட்டீங்களா? அம்மா பசிக்குது. இங்கே வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க. சாப்பாடு இல்லையா? கடவுளே, ஏன் இப்படி என்னை சொதிக்கிறேன்? எனக்கு வாயவே பிடிக்கல. என்ன இது? ஏன் இப்படி பண்றீங்க கடவுளே? குழந்தை ஃபீஸ் இருக்கு, வீர வாடகை, சாப்பாடு, துணி, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, காசு காசு. நான் சாகணும். என்னோட கூட நான் சாகணும், நான் சாகணும். எங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி மனசு உடஞ்சி போனா நான் என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு நாள் இதுவும் கடந்து போகும். நம்ம இருக்கிற வரைக்கும் காசு இல்லைன்னா என்ன, நம்ம இருக்கோம் இல்ல, நம்ம அன்பால எதுவும் வெல்லலாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க இங்க வாங்க, உங்களுக்கு தோல் கொடுக்க நான் இருக்குங்க. நீங்க ஏன் கவலைப்படணும்? காசால நம்ம ஒன்றும் சாதிக்க போறது இல்ல, அன்பு தான் முக்கியம். எப்பவுமே அன்பால தான் எல்லாமே வெல்ல முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை, அதை நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். சரி நீங்க அழாதீங்க. நீங்களும் அழுது என்னையும் அழ வச்சுட்டு பாருங்க. ஏங்க எங்க ஒரு கொரியர் வந்திருக்குங்க உங்களுக்கு, கொடுங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, மரணம் சிறந்த தீர்வல்ல, வாழ்க்கை அழகான, மிகவும் அழகான பரிசு. எந்த நிலைமையிலையும் கடைசி வரைக்கும் நம்பிக்கை வச்சிருக்க வேண்டும். ஏனால் நம்பிக்கைதான் வாழ்க்கை.